சாமவேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? சாமவேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் திருவாய்மொழி. ஸோ அதே மாதிரி பாருங்கள், செந்தமிழ் வேதம் வந்து திருவாய்மொழி, திராவிட வேதம்னாலும் திருவாய்மொழி, உத்திர வேதம் வந்து திருக்குறள், வேளாண் வேதம் நாலடியார், தமிழர் வேதம் கேட்டாங்கன்னா திருமந்திரம், அதுவே தமிழ் வேதம்னு வந்தால் 4000 திவ்ய பிரபந்தம், சைவ வேதம்னா திருவாசகம், சத்திய வேதம்னா விவிலியம், சாம வேதம்னா திருவாய்மொழி. ஸோ பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். செந்தமிழ் வேதம்னா திருவாய்மொழி, திராவிட வேதம்னாலும் திருவாய்மொழி, உத்திர வேதம்னா திருக்குறள், வேளாண் வேதம் நாலடியார், தமிழர் வேதம் திருமந்திரம், அதுவே தமிழ் வேதம் கேட்டாங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், சைவ வேதம் திருவாசகம், சத்திய வேதம் விவிலியம், சாம வேதம் திருவாய்மொழி. அடுத்த வினா, இயற்கை அன்பு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இயற்கை அன்பு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் பெரிய புராணம். அதே மாதிரி பாருங்கள், பெரிய புராணத்துக்கு வேறு பெயர்கள் வந்து திருத்தொண்டர் புராணம், 63 புராணம், பக்தி இலக்கியம். ஸோ 3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய புராணம். அடுத்த வினா, 10 பருவங்களை குறிக்கும் நூல் எது? ஸோ சிட்டியில் இருக்க பேசிக்ஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், புரியும். ஸோ அதுவும் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். 10 பருவங்கள் வந்து பிள்ளை தமிழை குறிக்கும். அதுவே தூது வந்து 10 தகுதியுடைய பொருள்களை குறிக்கும். களம்பகம் வந்து 18 உறுப்புகளை குறிக்கும். பரணி வந்து 13 உறுப்புகள். ஸோ ஆல்ரெடி 6 சிட்டியில் இதில் அப்லோட் பண்ணியிருந்தேன் கொஸ்டின், அதுவும் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து 10 பருவங்கள் வந்து பிள்ளை தமிழ், தூது 10 பொருள்கள், களம்பகம் 18 உறுப்புகள், பரணி 13 உறுப்புகள். அடுத்த வினா, முதல் களம்பக நூல் எது? ஸோ தமிழின் முதல் களம்பக நூலுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். முதல் களம்பக நூல் வந்து நந்தி களம்பகம். ஸோ இது 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல் இது, நந்தி களம்பகம். அது மாதிரி முதல் குறவஞ்சி கேட்டால் திருக்கூற்றால குறவஞ்சி, ஆசிரியர் திருக்கூடராசப்ப கவிராயர். முதல் தூது கேட்டால் நெஞ்சுவிடு தூது. அதே மாதிரி முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி. அடுத்த வினா, இயற்கை பரிணாமம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இயற்கை பரிணாமம். ஆன்சர் கம்பராமாயணம். இயற்கை அன்பு கேட்டால் பெரிய புராணம், இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு வந்து ராமகதை, ராமாவதாரம், கம்ப சித்திரம். ஸோ இந்த சிறப்பு பெயர்களும் குறிக்கப்படும். அடுத்த வினா பாருங்கள், மூல நூல் எது? மூல நூல் என்ற அடைமொழி வந்து அகத்தியம். அதே முதல் நூல் கேட்டாலும் அகத்தியம் தான் வரும். அடுத்த வினா, சான்றோர் செய்யுள் என அடைமொழி பெற்ற நூல் கேட்டுருக்காங்க. சான்றோர் செய்யுள். ஆன்சர் வந்து 8 தொகை மற்றும் 10 பாட்டு. சான்றோர் செய்யுள் 8 தொகை 10 பாட்டு. அதே மாதிரி பாருங்கள், மக்கள் இலக்கியம், திணை இலக்கியம், 15 மேற்கணக்கு நூல்கள், சங்க இலக்கியம், சங்க நூல்கள். ஸோ இதெல்லாம் கேட்டாலும் 15 மேற்கணக்கு நூல் தான் வரும். அடுத்த வினா, 63 புராணம் என்ற அழைக்கப்படும் நூல் எது? ஸோ பார்த்தோம், 63 புராணம் வந்து பெரிய புராணம். அடுத்த வினா, நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி எது? நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி வந்து நற்றிணை. ஸோ நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி நற்றிணை. அதே மாதிரி நற்றிணை 400 நாளும் நற்றிணை தான் வரும். அடுத்த வினா, இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் எது? இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் குறுந்தொகை. அது மாதிரி நல்ல என்ற அடைமொழி பெற்ற நூலும் குறுந்தொகை தான் வரும். அடுத்த வினா, அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டுறாங்க. அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி வந்து ஐங்குறுநூறு. அது மாதிரி பிற்கால நீதி நூல்களின் முன்னோடி ஐங்குறுநூறு. அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி ஐங்குறுநூறு, பிற்கால நீதி இலக்கியத்தின் முன்னோடி வந்து ஐங்குறுநூறு. அடுத்த வினா, வெண்பான் அடைத்து என்ற அடைமொழி பெற்ற நூல் கேட்டுறாங்க. வெண்பான் அடைத்து வந்து கலித்தொகைக்கு வரும். அது மாதிரி இயற்கை இன்பக்களம் கேட்டாலும் கலித்தொகை. அடுத்த வினா, பெருந்தொகை 400 என சிறப்பிக்கப்படும் நூல் எது? பெருந்தொகை 400 வந்து அகநானூறு. அதே மாதிரி அகப்பாட்டு, நெடுந்தொகை. ஸோ இது ரெண்டும் கேட்டாலும் அகநானூறு தான் வரும். அகப்பாட்டு 400, அகப்பாட்டு அகநானூறு, நெடுந்தொகை 400, அகநானூறு. அடுத்த வினா, திருக்குறளின் முன்னோடி என போற்றப்படும் நூல் எது? திருக்குறளின் முன்னோடி வந்து புறநானூறு. அதுவே திருக்குறளின் விளக்கம் கேட்டால் நாலடியார் வரும். திருக்குறளின் முன்னோடி வந்து புறநானூறு. அடுத்த வினா, நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்படும் நூல் புறநானூறு. அதுமாதிரி பாருங்கள், தமிழரின் வரலாற்று களஞ்சியம். தமிழரின் வரலாற்று களஞ்சியம் கேட்டாலும் புறநானூறு வரும். இன்னொரு திருக்குறள், அது திருக்குறளின் முன்னோடி அல்லது இன்னொரு திருக்குறள் வந்து புறநானூறு. அது மாதிரி தமிழரின் பண்பாட்டு களஞ்சியம் கேட்டாலும் புறநானூறு தான் வரும். தமிழர் நாகரிகத்தின் தொன்மை உணர்த்தும் நூல் கேட்டாலும் புறநானூறு தான் வரும். அடுத்த வினா, சேரரின் வரலாற்று பெட்டகம் எதுன்னு கேட்டுறாங்க. சேரரின் வரலாற்று பெட்டகம் வந்து பதிற்று 10. அதே மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் வந்து பதிற்று 10. அந்தாதி தொடையால் ஆன நூல் கேட்டாலும் பதிற்று 10. அடுத்த வினா, ஓங்கு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது?
ஓங்கு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பரிபாடல். ஓங்கு பரிபாடல்னு வரும். அதே மாதிரி பாருங்கள், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் கேட்டாலும் பரிபாடல், பொருட்கலவை நூல் கேட்டாலும் பரிபாடல். அடுத்த வினா, தமிழ் கருவூலம் என போற்றப்படும் நூல் எது? தமிழ் கருவூலம் என போற்றப்படும் நூல் வந்து புறநானூறு. அதே மாதிரி பார்த்தோம், தமிழரின் வரலாற்று களஞ்சியம், இன்னொரு திருக்குறள், தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம், தமிழர் நாகரிகத்தின் தொன்மை உணர்த்தும் நூல். அனைத்துமே புறநானூறு தான் குறிக்கும். அடுத்த வினா, இயற்கை ஓவியம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? இயற்கை ஓவியம் என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து 10 பாட்டு. அடுத்த வினா, தமிழ் சுரங்கம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? தமிழ் சுரங்கம் என்ற அடைமொழி பெற்ற நூல் வந்து நெடுநல் வாடை. அதே மாதிரி பெருஞ்சுரங்கம் கேட்டாலும் நெடுநல் வாடை தான் வரும். அடுத்த வினா, திருக்குறளின் விளக்கம் என்ற அடைமொழி கொடுத்துருங்க. திருக்குறளின் விளக்கம் வந்து நாலடியார். திருக்குறளின் முன்னோடி கேட்டால் புறநானூறு, திருக்குறளின் விளக்கம் நாலடியார். அது மாதிரி வேளாண் வேதம் கேட்டாலும் நாலடியாக தான் வரும். அடுத்த வினா, கட்டுவடம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? கட்டுவடம் என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து நான்மணி கடிகை. அதே மாதிரி கம்பிவடம், ஆபரணம், துண்டம், கடகம். ஸோ இது 4மே நான்மணி கடிகை தான் குறிக்கும். அடுத்த வினா, பிற்கால நீதி நூல்களில் முன்னோடி எது? பிற்கால நீதி நூல்களின் முன்னோடி பார்த்தோம் ஐங்குறுநூறு. அதே மாதிரி அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி, இது கேட்டாலும் ஐங்குறுநூறு தான் வரும். அடுத்த வினா, மும்மருந்து நூல் என போற்றப்படும் நூல் எது? மும்மருந்து நூல். ஆன்சர் திரிகடுகம். அடுத்த வினா, நாட்பால் என சிறப்பிக்கப்படும் நூல் கேட்டுருக்காங்க. நாட்பால் என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து கைநிலை. அடுத்த வினா, இயற்கை வாழ்வில்லம் என போற்றப்படும் நூல் கேட்டது. இயற்கை வாழ்வில்லம். ஆன்சர் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். அதே மாதிரி பாருங்கள், உலக பொதுமறை, உத்திரவேதம். ஸோ இதுவும் திருக்குறள் தான் வரும். அடுத்த வினா, இயற்கை தவம் என போற்றப்படும் நூல் எது? இயற்கை தவம் என போற்றப்படும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்த வினா, திரு என அழைக்கப்படும் நூல் எது? திரு என அழைக்கப்படும் நூல் கேட்டாங்க. ஆன்சர் திருவருட்பா. ஸோ இது 6th ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. திரு என அழைக்கப்படும் நூல் திருவருட்பா. அடுத்த வினா, கல்வி வளார் கண்ட களி என்ற அடைமொழி பெற்ற நூல் எது? கல்வி வளார் கண்ட களி. ஆன்சர் கலித்தொகை. ஸோ அதிலே களின்னு இருக்குது. அடுத்த அதே மாதிரி பாருங்கள், இயற்கை இன்பக்கம் கேட்டாலும் கலித்தொகை தான் வரும். அடுத்த வினா, 5வது வேதம் என போற்றப்படும் நூல் எது? 5வது வேதம். ஆன்சர் மகாபாரதம். 5வது வேதம் மகாபாரதம். அடுத்த வினா, திராவிட வேதம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? திராவிட வேதம் வந்து திருவாய்மொழி. அதே மாதிரி பாருங்கள், செந்தமிழ் வேதம் கேட்டாலும் திருவாய்மொழி தான் வரும். சாம வேதம் கேட்டாலும் திருவாய்மொழி தான் வரும். உத்திர வேதம் திருக்குறள் பார்த்தோம். வேளாண் வேதம் நாலடியார். தமிழர் வேதம் திருமந்திரம். சைவ வேதம் திருவாசகம். தமிழ் வேதம் 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்த வினா, 18 உறுப்புகள் கலந்து பாடப்படும் நூல் எது? ஆல்ரெடி பார்த்தோம், 18 உறுப்புகள் வந்தால் கலம்பகம் வரும். அதே 13 வந்தால் பரணி வரும். பாருங்கள், பிள்ளை தமிழில் வந்து 10 பருவங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 13 உறுப்புகளை கொண்டது வந்து பரணி. தூது வந்து 10 பொருள்கள் இருக்கும், தகுதியுடைய பொருள்கள் தூது. கலம்பகம் வந்து 18 உறுப்புகள். அடுத்த வினா, குட்டி தொல்காப்பியம் எது? குட்டி தொல்காப்பியம் கேட்டுறாங்க. ஆன்சர் தொன்னூல் விளக்கம். அடுத்த வினா, சத்திய வேதம் எது? சத்திய வேதம். ஸோ இதுவும் பார்த்தா விவிலியம். அடுத்த வினா, கொங்கு வேல்மார்க்கதை என சிறப்பிக்கப்படும் நூல் எது? கொங்கு வேல்மார்க்கதை என சிறப்பிக்கப்படும் நூல் பெருங்கதை. அடுத்த வினா, சின்னூல் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? சின்னூல் என சிறப்பிக்கப்படும் நூல் நேமிநாதம். அடுத்த வினா, சிற்றதிகாரம் என அடைமொழி பெற்ற நூல் எது? சிற்றதிகாரம் என்ற அடைமொழி பெற்ற நூல் வந்து நன்னூல். அடுத்த வினா, பாவைப்பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் கேட்டுறாங்க. பாவைப்பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் திருப்பாவை. அதே பாருங்கள், திருவம்பாவை வந்து திருஞான சம்பந்தர் இயற்றிய நூல். கன்னிப்பாவை வந்து இறையரசன் இயற்றிய நூல். திருப்பாவை வந்து ஆண்டாள் இயற்றிய நூல். அடுத்த வினா, முதல் பரணி நூல் எது? தமிழின் முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி. ஸோ சிட்டியில் பேசிக் கொஸ்டினில் பார்த்துருப்போம். முதல் பரணி கலிங்கத்து பரணி. அடுத்த வினா, போர்க்காவியம் என போற்றப்படும் நூல் எது? போர்க்காவியம் என போற்றப்படும் நூல் தகடூர் யாத்திரை. அடுத்த வினா, நருந்தொகை என சிறப்பிக்கப்படும் நூல் கேட்குறாங்க. நருந்தொகை என சிறப்பிக்கப்படும் நூல் வெற்றி வேட்கை. இது நெடுந்தொகை கேட்டால் அகநானூறு வரும். நெடுந்தொகை கேட்டால் அகநானூறு. அடுத்த வினா,
தமிழ் வேதம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? தமிழ் வேதம். ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். அது மாதிரி திராவிட வேதம் 4000 திவ்ய தப்பாக இருக்குது. தமிழ் செந்தமிழ் வேதம் வந்து திருவாய்மொழி, திராவிட வேதம் வந்து திருவாய்மொழி, உத்திர வேதம் வந்து திருக்குறள், வேளாண் வேதம் நாலடியார், தமிழர் வேதம் திருமந்திரம். தமிழ் வேதம் கேட்டால் 4000 திவ்ய பிரபந்தம், தமிழர் வேதம் கேட்டால் திருமந்திரம் வரும். அடுத்த வினா, இயற்கை இறையருள் என குறிப்பிடப்படுபவை எவை? இயற்கை இறையருள் என குறிப்பிடப்படுபவை கேட்டுருவாங்க. ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி. தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. ஸோ இவை அனைத்தும் சரி. இயற்கை இறையருள். அடுத்த வினா, மக்கள் இலக்கியம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? மக்கள் இலக்கியம். ஆன்சர் வந்து 12 மேற்கணக்கு நூல்கள் அல்லது 8 தொகை 10 பாட்டு நூல்கள். ஸோ 2 சேர்ந்தது தான் மக்கள் இலக்கியம். இவை திணை இலக்கியம் அல்லது 8 தொகை 10 பாட்டு எனவும் குறிப்பிடப்படும். அடுத்த வினா, முதல் சமண காப்பியம் எது? முதல் சமண காப்பியம் மணிமேகலை. அடுத்த வினா, முதல் கலம்பகம் எது? தமிழின் முதல் கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம். அடுத்த வினா, தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் எது? தமிழ் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி. அடுத்த வினா, முதல் குறவஞ்சி நூல் எது? முதல் குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி. அடுத்த வினா, முதல் தூது இலக்கியம் எது? முதல் தூது இலக்கியம் நெஞ்சுவிடு தூது. ஆசிரியர் வந்து உமாபதி சிவாச்சாரியார்.